மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ தான். சார் என்ன சார் லைவ் வராமல் வீடியோவை போட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் மக்களே, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் நேற்று ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இன்னும் அதிகபட்சமாக ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அந்த ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ராயல் பாஸ் இல்லையே ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ 5 மந்த்ஸுக்கு 499க்கும் 9 மந்த்ஸுக்கு 899 799க்கும் 1 இயருக்கு 899க்கும் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆஃபர் வரும். ஸோ அந்த ஆஃபர் வேணால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக இதை முதல் கொடுத்தோம். ஸோ இது வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து SBI கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஜனவரி மாதம் எக்ஸாமு. ஸோ நிறைய ஒரு மாதிரி ஓரளவுக்கு அஃபிஷியலாக வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ SBI கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதற்கான பர்ச்சேஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? SBI கிளர்க்கு மட்டும்தான் எனக்கு வேணும்னா SBI கிளர்க் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ கோர்ஸோட. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ராயல் பாஸ் அப்படின்னா ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துருந்தோம். ஸோ பசில் சீட்டிங்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இப்போ கதைக்குள்ள வரும். ஸோ அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஸோ இந்த காலைல 9 மணிக்கு நம்ம லைவ் போட்டதுலேருந்து ஒரு கரெக்டான ஒரு எப்பயும் போல நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணவே முடியும். ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடுது. ஸோ கண்டென்ட் ரெடி பண்ணுறதுல இருக்கட்டும், கண்டென்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுல இருக்கட்டும், ஸோ கண்டென்ட் நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு காலையில் டைம் வேணாம். சரியா? ஸோ காலையில் டைமுக்கும் நம்மளுக்கு வந்து ராசியே இருக்க மாட்டேங்குது. சரியா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ் டைமிங்கை வந்து மாற்ற போகிறேன். சாரி வேறு வழி இல்லை. ஸோ நிறைய பேரால் காலையில் உங்களாலையும் அட்டன் பண்ண முடியல. நிறைய பேரால் என்னாலையும் காலையில் வந்து கரெக்டாக எங்கிட்டாவது ஏதாவது ஒரு வேலையை எங்கிட்டாவது போயிடுறோம், மாட்டிக்கிறோம். ஸோ ஏதாவது காலையில் வேலை வந்துடுது. ஸோ லைவ் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டாகவே இருக்குது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனு. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக வழக்கம் போல் நம்ம எப்பயும் நம்மளுக்கு வந்து சாயந்தரம் தான் செட் ஆகுது. சாயந்தரம் தான் நியூஸ் படிக்கணும்னு இருக்குது. அதை நம்ம யாராலையும் மாற்ற முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் வந்து நம்ம சாயந்தரமாக இனிமேல் மாற்றிடும். சாயந்தரமே இருக்கட்டும். சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சாயந்தரம் இனிமேல் ரெகுலராக வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ சாயங்காலம் 5 மணி. சரியா? டெய்லி இனிமேல் சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் இருக்குமையா? ஸோ 5 மணி மறந்துடாதீங்க. ஸோ கை காட்டுறப்பே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 சரியா? 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு லைவ் வந்துடும். இன்னையிலேருந்து டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் வந்துடும். ஸோ எதுவும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறது தாராளமாக அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ இனிமேல் வந்து நான் மேக்ஸிமம் கட் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை எனக்கு. ஸோ எனக்கு வந்து காலையில் டைம் சீரியஸாக எனக்கு தெரியல. ஸோ நான் மேபி காலையிலே கொடுத்துடலாம், ரெடி பண்ணி கொடுத்துலான்ற ஒரு முன்னெடுப்பில் தான் சரி ஃபஸ்ட்டாக கொடுத்துடலான்னு நினச்சேன். பட் வந்து நம்மளுக்கு அந்த டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி மிஸ் மேட்சாகவே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பயும் போல நம்ம சாயந்தரம் போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றக்கா இனிமேல் சாயந்தரமே கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் வச்சுக்கலாம். ஸோ டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் இருக்குமையா? மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக படிங்க. SBI கிளர்க்கு எக்ஸாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதத்துல நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணிடுவேன். ஸோ போன மாதம் விட்டு போன கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எதையும் மிஸ் பண்ண மாட்டேன், எதையும் முற்றவும் மாட்டேன். வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி படிங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அதுக்காக வீடியோ மேக் பண்ண வேற ஒன்றும் இல்லை. டடா, பபாய், see you.